இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது. தகுதி இல்லாத ஒருத்தரை நீங்க நேசிக்கும் போது அது அவங்க தலையில எரியிற அக்னி தழல்களை குவிக்கிற மாதிரி. ஆனா அந்த எரியும் தழல்கள் என்ன செய்து தெரியுமா? அது கடினமான, மோசமான சராசரி இதயங்களை உருக செய்யுது. நான் ஜாய்ஸ் மேயர். நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன். உங்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். நீங்க யார் மேல அளவுக்கு அதிகமா அன்பா இருக்கீங்கன்னு. நான் ரொம்ப நேர்மையா இங்க நின்று அதை சொல்ல முடியும். இந்த நேரத்தில் நான் யார்கிட்டையும் கோவப்படலை. எனக்கு யார் மேலேயும் தனிப்பட்ட வெறுப்பும் இல்லை. நான் தேவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன். எந்த நேரத்திலும் ஏதோ ஒன்று எனக்குள்ள மறைஞ்சிருந்தா அவர் அதை என்கிட்ட வெளிப்படுத்துவார். அதை நான் வெளியில் எடுத்து சரி செய்வேன். ஏன்னா இப்போ நான் வேற எதையும் செய்யலைன்னா, நான் இறக்கும் வரை நான் எப்படி மக்களை நேசிக்கணும்னு தேவன் விரும்புகிறாரோ அது எப்படிங்கிறத நான் கற்றுக்க விரும்புகிறேன். ஆமென். நாம பிரபலமா இருக்க முயற்சி செய்ய தேவையில்லை, பணக்காரங்களா இருக்க முயற்சி செய்ய தேவையில்லை. ஒவ்வொருத்தரையும் எப்படி நேசிக்கிறதுன்றதை நம்ம கற்றுக்கணும். ஒவ்வொருத்தரையும் நேசிக்கணும். நான் உங்களை நேசிக்க நீங்க என்ன போல இருக்க வேண்டியதில்லை, நான் உங்களை போல இருக்க வேண்டியதில்லை. நீங்க சரியானவரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தவறுகள் கூட செஞ்சிருக்கலாம். பைபிள் சொல்லுது, பலவீனருடைய பலவீனங்களை தாங்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே நம்முடைய சொந்த தவறுகளை சரி செய்யணும். சில நபருக்கு சில வினோதமான விஷயங்கள் இருக்கிறதால அவங்களை எப்படி நம்ம வாழ்க்கையிலேருந்து நீக்கணும்னு நாம நினைக்கிறோம். நாம எல்லோருமே வினோதமானவங்க, வித்தியாசமானவங்களும் கூட. ஆமென். நீங்க ஆழமா தெரிஞ்சுக்கிற வரைக்கும் ஒரு நபர் உங்களுக்கு சாதாரணமா தெரிவாரு. அப்புறம் கண்டுபிடிச்சிருவீங்க அவங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்கன்னு. உங்க இதயத்துல என்ன இருக்கோ அது உங்க வாயிலிருந்து வெளிவருது. நாம இதை நிறுத்தணும். நான் அவளை நேசிக்கிறேன், ஆனா விஷயம் முடிவுக்கு வரணும். அதாவது அது எவ்வளவு ஆபத்தானதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. நான் அவளை நேசிக்கிறேன், ஆனா இது என்ன ரொம்ப எரிச்சல் விட்டுது. உங்ககிட்ட சில குறைகள் இருக்கத்தான் செய்யுதுன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் அதை சமாளிக்கிற அளவுக்கு உன்னை நேசிக்கிறேன். ஆமென். உங்க பக்கத்து வீட்டுக்காரரை சமாளிக்க ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நீங்க சொல்லலாம். இப்ப அவருக்கு புற்றுநோய் 4ஆம் நிலையில் இருக்கிறதாகவும் உயிர் பிழைக்க வாய்ப்பில்லைன்னும் உங்களுக்கு தெரிய வருது. நீங்க உண்மையிலேயே தேவ சித்தத்தை பின்பற்ற முயற்சிக்கிறீங்கன்னா அவங்க எதை விதைச்சாங்களோ அதை தான் அறுவடை செஞ்சாங்கன்னு சொல்ல மாட்டீங்க. அவங்களுக்கு உதவி செய்வீங்க, சரியா? இல்லை, நீங்க என்ன செய்வீங்கன்னா அவங்களுடைய புல்லை அறுத்து அவங்களோட தோண்டுங்கருவியை புதைச்சி எனக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லுவீங்க. அந்த நபர் மரித்து பரலோகத்திற்கு செல்வதற்கு முன் நான் அவரை நேசிக்கப் போகிறேன்னு சொல்லணும். ஆமென். நீங்க அவரை அவருடைய மருத்துவரை பார்க்க கூட்டிட்டு போக முன்வர்றீங்க. நீங்க அவருக்காக மளிகை கடைக்கு போக முன்வர்றீங்க. மேலும் அவர் முட்டாள் இல்லை, அவர் தன்னுடைய தவறுகளை தெரிஞ்சிருக்காரு. நீங்க இந்த விஷயங்களை செய்ய முன்வந்தா உங்ககிட்ட ஏதோ வித்தியாசமான மாற்றம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்குவாரு. சரி, நான் ஏன் அதை செய்யணும்? கேள்வி என்னன்னா, இயேசு ஏன் நமக்கு அதை செஞ்சாரு? நீங்க அதை செய்ய விருப்பப்படாத போது இயேசு மட்டும் ஏன் நமக்கு செய்யணும்? இயேசு உங்களுக்காக ஏன் மரிச்சிருக்கணும்? அதுக்கான காரணத்தை இங்க இருக்கிற யாராவது சிந்திக்க முடியுமா? அவர் ஏன் எனக்காக இதை செஞ்சாருன்றதுக்காக எந்த காரணத்தையும் என்னால நினைக்க முடியல. ஆனா அவர் செஞ்சாரு. ஆனா அவரை பத்தி நான் எதையுமே பொருட்படுத்தல. இன்னைக்கு இந்த இடத்துல நான் இதை பிரசங்கிக்க போறேன்றது உங்களுக்கு தெரியாது இல்லையா? இப்ப நீங்க விரும்பினதை செய்யுங்க. இதை நான் கண்டுபிடிச்ச உடனே இது பைபிள் சார்ந்ததுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் இதே போன்ற வலையில சிக்கும்போது நான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சா அவங்களுக்கு ஒரு பரிசை நான் அனுப்புனா பலன் உடைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு உண்மையை இந்த இடத்துல நான் கண்டுபிடிச்சேன்.
அன்பு தீமையை வெல்லும். ஆமென். நீங்க அதை எந்த வகையிலையும் செய்யலாம். இது செயல்படுற மாயாஜால மந்திர சக்தியை போன்றது. நான் இங்க போதகர்கள் கிட்ட சொல்றேன், உங்க தேவாலயத்துல யாராவது இருந்தாங்கன்னா, நீங்க அவங்களுக்கு நல்லவரா இருந்தா, நீங்களும் அவங்க உங்க திருச்சபையில வந்தப்போ அவங்க ஒரு முட்டாள்தனமா இருந்தாங்க, நீங்க அவங்களுக்கு உதவி செஞ்சீங்க, அவங்களோட பிரார்த்தனை செஞ்சீங்க, அவங்கள முழுமையா நேசிக்கிறீங்க. இப்போ அவங்க உங்க சபையில பாதி மக்களை கூட்டிட்டு வந்து சாலையில 2 மைல் தூரம் போய் தங்களுக்கு சொந்த தேவாலயத்தை தொடங்குறாங்க. நீங்க புத்திசாலியா இருந்தா என்ன செய்வீங்க? அவங்களுக்கு ஒரு ஒலி அமைப்பை வாங்குவீங்க. இப்ப அது ரொம்ப பெருசாயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. 40 ஆண்டுகள் ஆயிடுச்சு. முதலாவது நீங்க நிச்சயமா கேட்பீங்க, நான் ஏன் அதை செய்யணும்? ஏன்னா நீங்க இயேசுவை போல இருக்கணும். வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆமென். இந்த ரகசியம் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை நான் உங்களுக்கு புரிய வச்சா போதும். என்னுடைய கதைய நீங்க கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா என் அம்மா அப்பாவோட நடந்த விஷயத்தை விரைவா உங்களுக்கு சொல்லாம என்னால இந்த செய்தியை பிரசங்கிக்க முடியாது. என் அப்பா என்ன பாலியல் ரீதியா துஷ்பிரயோகம் செஞ்சாரு. நான் வாலிப வயது அடைஞ்சப்போ பாலியல் துன்புறுத்தலோடு தொடங்குனது. உண்மையிலேயே என்னை தொடர்ந்து துஷ்பிரயோகம் செஞ்சாரு. அவர் என்ன உடல் ரீதியா கட்டாயப்படுத்தல, ஆனா என்ன அவர் பயமுறுத்தினாரு. இன்னும் பல பயங்கரமான விஷயங்கள் இருக்கு. ஒரு ஜோடி விஷயங்கள் நிஜமா நான் யார்கிட்டையுமே சொல்லல. என்னால அதை தைரியமா சொல்லக்கூட முடியல. அவரு என்னை என்ன செய்யறாருன்னு எங்க அம்மாவுக்கு தெரியும். அவங்க அதை கண்டுபிடிச்சாங்க. நான் அவங்க கிட்ட எல்லாத்தையுமே சொன்னேன். ஆனா இயற்கையாவே நான் அவர்கிட்ட இருந்து விலகி இருக்க விரும்பினேன். அதை நான் செஞ்சேன். நான் அவங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு ஏதாவது பரிசு அனுப்புவேன். இல்லைன்னா நான் வீட்டுக்கு போய் 45 நிமிஷம் மட்டும் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து போக ஏதாவது காரணத்தை சொல்வேன். மேலும் ஒரு சிறிய பிறந்தநாள் பரிசு. அவங்க செயின்ட் லூயிஸ்லேருந்து சுமார் 300 மைல் தொலைவில் வாழ்ந்தாங்க. எனக்கு சந்தோஷமா இருந்தது. அவங்களுக்கு வயசாயிடுச்சு. அவங்க இருந்த இடத்துக்கு அருகில் உண்மையான நல்ல மருத்துவர் யாரும் இல்லை. அதனால தங்களை கவனிச்சிக்க முடியாமல் போச்சு. அவங்கக்கிட்ட பணம் கூட எதுவுமே இல்லை. ஒரு நாள் காலையில் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடாத காரியங்களை செய்யும்படி கட்டளையிட தேவனுக்கு உரிமை இருக்குது. எனக்கு திடீர்னு அவங்கள செயின்ட் லூயிஸில் நகருக்கு கொண்டு வரணும்னு, அவங்களுக்கு ஒரு வீட்டை வாங்கணும்னு என் இதயத்தில் தோணுச்சு. அவங்களுக்குன்னு ஒரு வீடு. நான் அதை இயேசுவின் பெயரில் கண்டிக்கிறேன். நான் சொன்னேன், அதுதான் பிசாசு. அவங்களுக்குன்னு ஒரு வீட்டை வாங்கி அவங்க இறக்கும் வரைக்கும் அவங்கள கவனிச்சுக்கங்க. நான் செஞ்ச முதல் காரியம் என்ன தெரியுமா? முதல்ல நான் அது தேவன்னு நினைக்கல. ஆனா அந்த நினைவு என்கிட்ட திரும்ப 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 வந்தது. நீங்க விலகி செல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க செய்யற வரைக்கும் தேவன் உங்களோட பேசுறது நிறுத்த போறதில்லை. அதனால நீங்க முன்னோக்கி போய் அவர் விரும்புறது செய்யணும். நான் அதை செய்ய விரும்பல. நான் அதை செய்ய விரும்பல. நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்கவே விரும்பல. வீடு வாங்க பணம் அதிகம் தேவை. டேவிக்கிட்ட என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. ஆக நான் சொன்ன முதல் விஷயம் என்னன்னா, நான் ஏன் அதை செய்யணும்? அவங்க எனக்காக எதுவுமே செய்யலையே. தேவன் எனக்கு எந்த தடையும் கொடுக்கல. அவர் சொன்னாரு, நீ மூச்சு விடுறியா இல்லையா? அவங்க உனக்கு உணவளிச்சாங்க, உன்னை பள்ளிக்கு அனுப்புனாங்க, உனக்கு உடைகள்லாம் வாங்கி கொடுத்து பாதுகாப்பு கொடுத்தாங்க. எவ்வளவு கெட்டது இருந்தாலும் யாரையாவது பத்தி நாம ஏதாவது நல்லதை கண்டுபிடிக்கணும்னு தேவன் விரும்புறாரு. நமக்கு கெட்டதே செஞ்சாலும் அந்த உறவினர்களை கவனிச்சுக்கலனா நாம ஒரு அவிசுவாசியோட மோசமானவங்கன்னு வேதம் சொல்லுது. அவங்க நல்லவங்களா இருந்தா அதை செய்யுங்க. அவங்க உங்களுக்கு நல்லவங்களா இருந்திருந்தா அதை செய்யுங்கன்னு சொல்லல. நீங்க நான் டேவை கேட்க போறேன். அவர் என்கிட்ட இருக்கிற சிறிய பணத்தை செலவழிச்சு அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கலான்னு என்கிட்ட சொல்ல போறாருன்னு நினைச்சேன். ஆனா டேவ் சொன்னாரு, தேவன் செய்ய சொன்னா நீ அதை செய்யறது நல்லது.
ரொம்ப நன்றி. நீண்ட கதை சுருக்கமாக, நாங்க அவங்களுக்கு ஒரு வீட்ட வாங்குனோம். நாங்க அவங்களுக்கு ஒரு கார வாங்குனோம். வீட்ட சுத்தி இருந்த புல்ல வெட்டுறதுக்கு ஒருத்தருக்கு பணம் குடுத்தோம். ஒவ்வொரு வாரமும் அவங்களுக்கு மளிகை சாமான் இருக்கிறத உறுதி செஞ்சோம். வாழறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நிச்சயமா அவைகள் தான் அவங்களுக்கு நீண்ட காலம் வாழ தேவையான எல்லாத்தையும் வாங்குனோம். நான் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இது சீக்கிரமே முடிஞ்சிரும்னு. இல்ல, அவங்க அத இன்னொரு வருஷமும் செய்வாங்க. ஆம், சரி, நான் உங்களுக்கு உண்மைய சொல்றேன். அதனால நான் 3 வருடங்கள் எங்க அப்பா இன்னும் ஒரு பாம்பு மாதிரியே இருந்தாரு. அவரு வேணாம் நன்றி, எதுவும் வேணான்னு அர்த்தம். ஒரு நாள் காலை எங்க அம்மா என்ன கூப்பிட்டு, "உங்க அப்பா ஒரு வாரமா அழுதுட்டு இருக்காரு. நீங்க வருவீங்களான்றத அவர் தெரிஞ்சுக்க விரும்புறாருன்னு" என்கிட்ட சொன்னாங்க. அதனால நான் போனேன். இப்போ அவருக்கு 80 வயதாகுது. 80 80 இறுதியா அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. 80 வயதுல. நான் அவர பார்த்து கேட்டேன், "அப்பா நீங்க காப்பாத்தப்பட விரும்புறீங்களா?" அவர் சொன்னாரு, "நாங்க அவரோட பிரார்த்தனை பண்ணோம். ரட்சிப்பின் ஜெபத்த ஜெபிச்சோம். அவர் ஞானஸ்நானம் குடுப்போமான்னு" கேட்டாரு. நான் நான் செய்யல. இது தவறா தோணாதுன்னு நான் நம்புறேன். ஆனா வீட்ட வாங்குறதா நெனச்சேன். நான் ஒரு ஆத்துமாவ சம்பாதிச்சேன். ஆமென். நீங்க எல்லாரும் நான் சொல்றத புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். என் மேல என்ன விளைவை ஏற்படுத்த போதுங்கிறதையும், அதிலிருந்து நான் என்ன கத்துக்க போறேன்றதையும் நான் உணரல. ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லப் போறது உண்மையானதுன்னு எனக்கு தெரியும். என்ன என் தந்தை காயப்படுத்தினாரு. ஏன்னா அவரு காயப்படுத்தப்பட்டாரு. பாலியல் பத்தி அவருக்கு நெறைய தவறான யோசனைகள் இருந்தது. அவர் அந்த யோசனைகள என் அம்மா கிட்டேருந்து நீக்கிட்டாருன்னு நெனைக்கிறேன். என் குடும்பத்துல நெறைய கனவுகள் இருந்தது. என் அப்பா, என் விதவை அத்தை, எங்க அம்மா மற்றும் என் சகோதரன கடைசியில நான் கவனிச்சுக்கணும்னு உணர்ந்தேன். ஒரு சமயம் நான் என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா மற்றும் என்னுடைய அத்தை எல்லாருக்கும் நர்சிங் ஹோம் கேர்ல இருக்க பணம் குடுத்துக்கிட்டு இருந்தோம். அது ரொம்ப அதிக பணம். கொஞ்ச காலம் அவங்க தங்களுடைய வீட்ல வசிச்சுட்டு வந்தாங்க. பிறகு அவங்களுக்கு ரொம்ப வயசானப்போ, அவங்கள ஒரு உதவியாளர் குடியிருப்புல வச்சிருந்தோம். அதுக்கு பிறகு அவங்க முதியோர் இல்லத்துக்கு போனாங்க. நான் உங்களுக்கு முழு உண்மையும் சொல்லப் போறேன். பல வருடங்களா நான் ஒவ்வொரு வாரமும் அந்த நர்சிங் ஹோமுக்கு போய் அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தேன். சொல்றத கேளுங்க, நான் போகணுங்கிறதால எங்கேயுமே போனது இல்ல. ஒண்ணு இல்ல. ஆனா அது சரியானதுன்னு எனக்கு தெரியும். யாராவது நான் என்ன சொல்ல முயற்சிக்கிறேன்றத புரிஞ்சுக்கோங்க. நாம முன்னேறணும், நாம சரியானத செய்யணும். ஏன்னா அது சரியானது. நாம விரும்புறதால இல்ல. அது நல்லதுங்கிறதுக்காக இந்த அகாப்பே வகையான அன்புல நீங்க சூடான மற்றும் தெளிவற்ற தன்மை கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இன்னைக்கு இந்த நிமிஷம் என்னுடைய தந்தை பரதேசிலிருந்து கீழே பார்த்து மகளே அதை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்றதை கேட்க எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஆமென். அப்படின்னா அதுதான் கதை. அதுலேருந்து இது எல்லாருக்கும் ஒரே மாதிரியா வேலை செய்யுதுன்னு எனக்கு தெரியுது. இப்போ ரோமர் 12:20 சொல்லுது, உன் சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நாம நினைக்கிறோம், ஆமா அந்த அக்னி தழல் நமக்கு பிடிக்கும், அதை தேவன் மேல போடுங்க, ஒரு நிமிஷம் காத்துருங்க. அது என்னன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். நீதிமொழிகள் 25-21 கீழ் விரிவாக்கப்பட்ட வேதத்தில் உள்ள அடிக்குறிப்பு இப்படி சொல்லுது,
இது உங்கள் எதிரியை சங்கடப்படுத்தும் ஒரு பழிவாங்கும் செயலாக புரிந்து கொள்ளப்பட வேண்டியது இல்லை, அதற்கு மாறானது. நியாய தீர்ப்பின் நாளின் பிரதான ஆசாரியன் ஒரு சென்சரை எடுத்து அதை நெருப்பு நிலக்கரிகளால் நிரப்பி சூடான நிலக்கரிகளில் வைத்து ஒரு இனிமையான வாசனையை உண்டாக்கியது என்ற பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு முறையும் நாம் அன்பில் நடக்கும்போது தேவனுக்கு முன்பாக இந்த இனிமையான வாசனை மேலோங்கும். இது தூபத்தின் புகைமேகம் கிருபாசனத்தை மூடியது மற்றும் பாவ நிவாரண பலியாக தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது போன்றது. எனவே ஆமாம், நீங்கள் நேசிக்க தகுதியில்லாத ஒருவரை நேசித்தால் அது அவங்க தலையில எரியிற அக்னியை குவிக்கிற மாதிரி. ஆனா அந்த எரியிற தழல்கள் என்ன செய்யும் தெரியுமா? அது கடினமான மோசமான சராசரி இதயங்களை கரையை செய்கிறது. புரியுதா? நல்லது. கொலோசையர் 3 நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களைப் போல ஆடை அணியுங்கள். அவரது சொந்தமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், சுத்திகரிக்கப்பட்டவர்கள் மற்றும் பரிசுத்தமானவர்கள். அதை நீங்கள் எப்போதாவது நினைத்திருக்கிறீர்களா? நாங்கள் ஒரு குறிப்பிட்ட செயலை ஏற்றுக்கொள்ளுகிறோம். நீங்கள் செயலை ஏற்றுக்கொள்ளலாம், நீங்கள் செயலை நிராகரிக்கலாம். குறிப்பாக பரிதாபம், கிருபை, மெல்லிய உணர்வுகள், உங்களை பற்றிய ஒரு தாழ்வான கருத்து, மென்மையான வழிகள் மற்றும் பொறுமை. இது நிலையற்றது மற்றும் நீண்ட காலமாக உள்ளது, மேலும் நல்ல காலத்துடன் வரும் அனைத்தையும் கட்டுப்படுத்தும் வல்லமை உள்ளது. வசனம் 14 சொல்கிறது, அனைத்திற்கும் மேலாக நீங்கள் அன்பு காட்டுங்கள். இப்போது உங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் நான் காலையில் ரெடியாகி ட்ரெஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா போய் கண்ணாடியில் என்னை பார்ப்பேன். சில மக்களை பார்க்குறேன். நிச்சயமாக நீங்கள் இன்னைக்கு வெளியேறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்ணாடி பார்க்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிக்கும். நீங்கள் வெளியில் வர்றதுக்கு முன்னாடி எப்போவுமே கண்ணாடியில் உங்களை பாருங்கள். நீங்கள் உங்களை பார்த்து அது சரியாக தெரியலன்னா நீங்கள் அதை வேணான்னு சொல்லிட்டு வேற ஏதாவது போட முயற்சி செய்வீங்க. பெண்ணி என்கிட்ட சொன்னா, அவள் 4 வெவ்வேறு உடைகளை போட்டு பார்த்தான்னு. சரி, நான் இதை போட்டுட்டு வேற ஒன்றை போட்டேன், அதுக்கப்புறம் வேற ஒன்று போட்டேன், அதுக்கப்புறமா இதை போட்டேன். மேலும் நமக்கு நல்லதாக தோன்றும் ஆடைகளும் பிடிக்காத ஆடைகளும் இருக்கிறது. மேலும் நாம் உடல் ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் நல்ல ஆடையை அணிஞ்சிருக்கோம். சரியா? ஆக ஆவிக்குரிய உலகில் தேவனும் பிசாசும் நமது ஆவிக்குரிய ஆடைகளே பார்க்கறாங்க. மேலும் வெளிப்படுத்துதல் 16, 15 மற்றும் 17 இதோ நான் ஒரு திருடனைப் போல வரப்போகிறேன் என்று கூறுகிறது. அதுதான் இயேசு, நான் சீக்கிரம் வருவேன், விழித்திருங்கள், நீங்கள் என்னை எதிர்பார்க்கவில்லை என்று கூறுகிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவர் மகிழ்ச்சி அடையவும் விசாரிக்கப்படவும் விழித்திருந்து தனது ஆடைகளை பாதுகாப்பவர். அதனால் அவர் நிர்வாணமாக இருக்கக்கூடாது என்பதற்காகவும் அவமானம் வெளிப்படாமலும் இருப்பார். நீங்க உங்க அலமாரியில் ஒரு ஷாட்கனோட உட்காரணும்னு இது குறிக்கல. உங்க ஆடைகளை பாதுகாக்கவும் அவர் சொல்றாரு, உங்க நடத்தையில கவனமாக இருங்கள். அது ஏனென்றால் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை உலகம் பார்த்து கொண்டே இருக்கிறது. இப்ப நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். நீங்க ஒரு கிறிஸ்தவரை போல நடந்துக்கலனா உங்க கார்ல கிறிஸ்தவர் அப்படிங்கிற ஸ்டிக்கரை நீங்க ஒட்ட வேண்டாம். அதை செய்யாதீங்க. மக்கள் தேவாலயத்தை அவமரியாதை செய்யறதுலையும் கிறிஸ்தவர்களை அவமரியாதை செய்யறதுலையும் நான் சோர்வடைகிறேன். ஆனா ஒரு விதத்துல அவங்க நம்ம பத்தி ஏன் அப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு மிக நல்லாவே புரியுது. ஆமென். நான் கேம்ஸ் விளையாட மாட்டேன், ஏன்னா அதை சரியா விளையாடுவேன், இல்லைன்னா சரியா விளையாட மாட்டேன். ஆமென். அப்படின்னா நான் இந்த விஷயங்களை செய்யணும். உங்களுக்கு தெரியும், சில விஷயங்களை எங்களுக்கு நல்லா தெரியல, நான் இதை முயற்சித்து பார்க்குறேன், என்ன நினைக்கிறேன்னு பார்க்குறேன்.
ஆ. ஓ. கோபம் சரியில்லை. சரியா இல்லையே, அது எனக்கு நல்லா தெரியல. நான் இங்க வேற ஏதாவது முயற்சி செய்யணும். பார்க்கலாம். ம். ஓ, இத போட்டு பார்த்தா என்ன? இந்த கலர் எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கல. ஆனா ஒருவேளை அத நான் வாங்கலாம். போட்டு பார்ப்போம். ஓ, பொறாம. உண்மைய சொல்றதுன்னா, அது எனக்கும் நல்லா தெரியல இல்லையா? நான் அதெல்லாம் இங்கேயே வச்சுடுறேன். ஓ, இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓஹோ! வாவ்! இதுதான் என்னோட அடுத்த புத்தகமா இருக்கும். நான் அத எழுதப் போறேன். என்னைப் பற்றி என்ன? சரி. ஓகே. இத பற்றிய விஷயத்த தான் நான் நாளைக்கு உங்ககிட்ட பேசப் போறேன். இதுவும் எனக்கு அழகா தெரியலையே. இதுல இருக்கிற வேற ஏதாவது எனக்கு சரியா இருக்கான்னு பார்க்கலாம். அத முயற்சிக்கிறேன். எல்லாத்தையுமே முயற்சிக்கிறேன். இது வேலை செய்யுதான்னு பார்க்கணும். ஆஹா! இறுதியாக சரியாக தோன்றும் ஒன்று. இப்போ நான் அந்த நாளுக்கு செல்ல தயாராயிட்டேன். ஆமென். நீங்க என்ன செய்யணும்னா, காலையில நேரத்த நீங்க எடுத்துக்கணும். ஏன் தெரியுமா? ஆவிக்குரிய ரீதியில ஆடை அணியிறதுல பாதி நேரத்த எடுத்துக்கிட்டோம்னா, உங்கள பத்தி எனக்கு தெரியாது. ஆனா, நான் எழுந்திருக்கும்போது அப்படி தோணல. அதாவது என்கிட்ட ஏற்கனவே ஒரு திட்டம் இருக்கு. நான் காலையில 6 மணிக்கு எழுந்து பிரார்த்தனை செய்வேன். தேவனோடு சிறிது நேரம் செலவிடுவேன். கொஞ்சம் வேதத்த படிப்பேன். என் தலைமுடியை சரி செய்ய ஒரு நபர் வந்திருக்காங்க. எனக்கு மேக்கப் செய்ய ஒருத்தர் வந்திருக்காரு. என்னோட உடைகள நான் தேர்ந்தெடுத்துட்டேன். எல்லாத்தையும் தயார் செய்ய சில மணி நேரங்கள் ஆகும். அதனால நான் அழகா இருப்பேன்னு நினைக்கிறேன். புரியுதா? இன்னும் நான் என்ன செய்ய முடிவு செஞ்சேன் தெரியுமா? சரியா தோற்றமளிக்கிறத விட, ஆவிக்குரிய ரீதியில ஆடை அணியிறத விட, இது எனக்கு அதிக நேரம் எடுக்கும். இப்ப எல்லா நேரத்திலும் இது எளிதாகுது. ஆனா மனிதனுக்கு ஆரம்பத்துல இருந்தே அது கடினமா இருந்தது. நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி. இப்போ நீங்க ஒவ்வொரு நாளும் வெளியில போறதுக்கு முன்னாடி உங்களோட பேசுங்க. உங்க கூட பேசுங்க. உங்களோட ஒரு சந்திப்பை நடத்துங்க. நீங்களே உங்களுக்குள்ள சொல்லிக்கங்க. இப்போ தேவனுடைய உதவியால நான் சரியா நடந்துக்குவேன். நான் சரியான நடத்தையில ஈடுபட போறேன்னு சொல்லுங்க. வேதம் எபேசியர் 6ல நீதியை அணிந்து கொள், சமாதானத்தை அணிந்து கொள், ரட்சிப்பின் தலைக்கவசத்தை அணிந்து கொள்னு சொல்லுது. ஒரு கிறிஸ்தவரை போல சிந்திங்க. ஆமென். விசுவாசத்தின் கேடயத்தை உயர்த்துங்கள். பரிசுத்த ஆவியின் 2 முனைகள் கொண்ட வாளை பயன்படுத்துங்கள். அன்புங்கிறது தான் இந்த உலகத்திலேயே மிகவும் முக்கியமான விஷயம். இப்போ விசுவாசம், நம்பிக்கை மற்றும் அன்பு நிலைச்சிருக்கு. இதுல பெருசு அன்பு. அன்பில் காணக்கூடிய அனைத்தையும் வாங்குறதுக்கும் வேதத்துல அன்பை பற்றி சொல்லியிருக்கிற வசனத்தை கண்டுபிடிக்கவும், அன்பை பற்றி உள்ள புத்தகத்தை வாங்கி படிக்கவும் யாராவது ஒரு உறுதிப்பாட்டை எடுப்பாங்களா? அன்பை பற்றி பிரார்த்தனை செய்யுங்க. பரிசுத்த ஆவியை கேளுங்க. தேவன் செய்யும் வழியில மக்களை எவ்வாறு நேசிக்கிறது
அப்படிங்கிறத நீங்க கத்துக்கிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருங்க. ஆமென். இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது.